வணக்கம் மக்களே, வணக்கம். 840 கோடி மூட்டை சிக்கியது எப்படி? ஸ்டாலின் பயங்கர அதிர்ச்சி. இவ்வளவு பணம் எப்படி சிக்கியது? அரசியல் சூழ்ச்சியா? அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள, தினசரி மழை நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் இது போன்ற நியூஸ்களை தெரிஞ்சுக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை டிங்கின் ஆல் செட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற நியூஸ்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். 840 கோடி எப்படி மாட்டியது? ஸ்டாலின் பயங்கர அதிர்ச்சி. இவ்வளவு பணம் எப்படி மாட்டியது? ஆல்ரெடி பொன்முடி வீட்டில் ரைடு நடந்து எல்லா விதமான இஷ்யூஸும் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ 840 கோடி கிடைத்திருக்கு. இதில் வெளிநாட்டு கரன்சியும் உட்பட வெளிநாட்டு பணம் அதிகமாக வச்சுருக்காரு. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலில் தானே இது இருக்காரு. ஆல்ரெடி கைது பண்ணிட்டாங்களே, இப்போ எதுக்கு திடீர் இது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. பொன்முடி வீட்டில் இந்த அறையில் இதில் இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பெட்டுக்கு அடியில் ஒரு பாக்ஸ் மாரி, அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி அங்கே பார்த்திங்க அப்படின்னா 840 கோடி அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை எப்படியே உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைச்சி அங்கே போய் பார்த்தா இதுமாரி இருந்திருக்கு. உடனடியாக எல்லா பணமுமே பறிமுதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக இந்த பறிமுதல் நடந்திருக்கிறது. இது ஸ்டாலின் காதுக்கு தெரிய வருது. ஸ்டாலினுக்கு தெரிய வந்த உடனடியாக இந்த பணம் எப்படி வந்தது, எதிர்க்கட்சியின் சூழ்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான தகவல்கள் பார்த்திங்க அப்படின்னா நடந்துக்கிட்டு இருக்குது. எதிர்க்கட்சி சூழ்ச்சியாக இருந்தால் பொன்முடி வீட்டில் எப்படி பணம் போகும்? அதாவது வெளியே தோட்டம் இங்கே வெளியில் எங்கேயாச்சும் இருந்தால் எதிர்க்கட்சி சூழ்ச்சி அப்படிங்கலாம். இப்போ மாட்டியிருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கைதாகி இருக்கக்கூடிய பொன்முடி வீட்டில் 840 கோடி மூட்டை பார்த்திங்க அப்படின்னா மூட்டையாக எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ பணம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. ஆல்ரெடி கலைஞர் இருக்கும் பொழுதிலிருந்தே எல்லா விதமான கட்ட பஞ்சாயத்து, நில பரிவர்த்தனை, சட்ட ஒழுங்கு இருக்கும் சூழ்நிலையில் இவர் பார்த்திங்க அப்படின்னா நான்லாம் பார்த்துக்கிறேன், அதாவது கோர்ட்டில் ஏதாச்சும் கேஸ் நிலவையில் இருந்தால் முடிச்சு கொடுக்கறது, லேண்ட் ஏதாச்சும் விற்காமல் இருந்தது அப்படின்னா அதை விற்று அதுக்கான கமிஷன்ஸை அதிகமாக வாங்கிறது, இதுமாரி நிறையா பண்ணி 840 கோடி சேகரித்து வச்சிருந்தார். இப்பொழுது மாட்டிவிட்டார். இது போன்ற உடனுக்குடனே நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பெல் ஐக்கான்.